இந்த 12 மாதங்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை அவருடைய இமை போல பாதுகாத்து, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, துயரங்கள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மையும் காத்து வந்துள்ளார். அதற்காக தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய நாசியின் சுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் கொடுத்த சுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் நம்மை மண்ணினாலே உருவாக்கி அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சுவாசத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்நாள் வரைக்கும் நம்மிடத்திலிருந்து அவருடைய சுவாசத்தை எடுத்து போடாதபடிக்கு அவர் நம் மீது வைத்த கிருபை மிகப்பெரிய கிருபை. அப்படிப்பட்ட கிருபை பாராட்டின நம் தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காகவும், தேவன் நமக்கு கொடுத்த இந்த குடும்பத்திற்காகவும், தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஊழியத்திற்காகவும், தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காகவும், எல்லா காரியத்திற்கும் தேவனிடத்தில் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே மிகச்சிறந்த ஒரு தகுதியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும்.